ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான உணவுப் பொருள் பார்க்க போகிறோம். நிறையா இத்தனை நாளாக பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி உணவு தரலாம், அந்த உணவில் மருந்து சக்தி உள்ள உணவாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரொம்ப சாதாரண விஷயங்க. அது வந்து பனானா, வாழைப்பழம். இது வந்து ஏன் ஸ்பெஷலாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த சிம்பிள் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம். இது ரொம்ப சாதாரணமாக எங்கே பார்த்தாலும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாழைப்பழம். இதில் என்ன அப்படி என்ன மருந்து சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ பனானா வந்து ஒரு பெஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவீங்க. தட் இஸ் ஃபாஸ்ட் ஃபுட்னால் நம்ம நினைக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் கிடையாது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னா குயிக் எனர்ஜி. தட் இஸ் பசங்களுக்கு ஒரு விளையாடிட்டு வந்து ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பனானா கொடுத்தோம் வச்சுங்களேன், அது நம்ம மற்ற ஸ்நாக்ஸ் ஐட்டமோடு சேர்த்து இல்லாட்டி மற்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம் இல்லாட்டி கூட இந்த பனானாவை நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த குயிக் எனர்ஜி இது மூலியமாக கிடைக்கும். இதோட கார்போஹைட்ரேட் இதோட நல்ல அந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான விதத்தில் அவங்களுக்கு வந்து அந்த சக்தியை கொடுக்கும். இன்னொன்று வந்து நம்ம பனானாவில் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம், நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம், பொட்டாசியம். இந்த பொட்டாசியம் வந்து பனானாவில் ரொம்ப அதிக விதத்தில் இருக்குது, நிறையா ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. அண்ட் இது நான் சத்துன்னு சொல்லும்போது அந்த சத்து இருக்குங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் அது நம்ம பாடிக்குள்ளே எவ்வளோ தூரம் அப்சார்ப் ஆகுது, அது பாடிக்குள்ளே எவ்வளோ தூரம் யூஸ் ஆகுதுங்கிறது இன்னொரு பக்கங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான இந்த பொட்டாசியம், இந்த புரோதன சத்து என்ன சொல்கிறோன்னா, அது வந்து நிறைய அளவில் வந்து இந்த பனானாவில் இருக்குது. அண்ட் இது வந்து ஈஸியாக அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு அளவில் அவங்க பாடியில் இது இருக்குது. அவங்க அந்த உணவில் இருக்குது, அவங்க பாடியில் அது ஈஸியாக அப்சார்ப் ஆகிடும். இப்போ இந்த பனானாவில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா, ஒன்று வந்து இந்த பொட்டாசியம் சக்தி, இன்னொன்று வந்து அது கொடுக்குற நம்ம குவிக் எனர்ஜி. அதுவும் மீறி இதில் பார்த்தா நம்ம அயர்ன், மேங்கனீஸ், அப்புறம் வந்து ஒரு முக்கியமான பொருள் காப்பர், அதெல்லாம் இதில் வந்து இருக்குது. இந்த மினரல் சக்தி நம்ம சொல்லும்போது இந்த ஒவ்வொரு சின்ன நிறையா மினரல்ஸ் இருக்குங்க நம்ம பாடிக்கு தேவையானது. இதெல்லாம் நம்ம ஒன்று கண்டுபிடிச்சா சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லும்போது பனானா வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். அந்த பேக்கேஜில் இருக்கக்கூடிய நல்ல மினரல்ஸ்லாம் ஒரே சமயத்தில் பசங்களுக்கு கிடைச்சிருது. இந்த மினரல் சத்துன்னு நம்ம சொல்லும்போது மெயினாக 2 மினரல் சத்துங்க. ஒன்று வந்து அயர்ன், ஒன்று வந்து கால்சியம். இது 2 மெயின். இது தவிர கூட நம்ம பாடிக்கு தேவையான நிறையா மினரல் சத்துகள் இருக்குது. ஒன்று வந்து காப்பர். இந்த காப்பரும் பனானாவில் நல்ல விதத்தில் நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த காப்பர்னால என்ன யூஸ்னா, பசங்களுக்கு இந்த போன் ஸ்ட்ரென்த்து நல்ல விதத்தில் அவங்களுக்கு வரும். இந்த போன்ஸ் ஏன் தேவைப்படுது, ஏன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் க்ரோத் இந்த பீரியடில் தாங்க ஆகும். ஹைட் வழியாவோ இல்லாட்டி அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட், இது ரெண்டுத்துக்குமே இந்த அந்த காப்பர் இல்லாட்டி கால்சியம் வந்து அப்சார்பே ஆகாது. ஸோ நீங்கள் எவ்வளோ கால்சியம் சத்துள்ள உணவு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம், இந்த மாதிரி பால் தரேன், அப்புறம் அதுக்குள்ள கால்சியம் சத்துள்ள நாங்கள் இது சாப்பிட்றோம், அது சாப்பிட்றோம், நிறைய பீப்புள் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு தேவையான காப்பர் அவங்க சரியாக கொடுக்காட்டி அந்த கால்சியம் சத்து அது போய் சேராது. அவங்களுக்கு வந்து அந்த பாடியில் இருக்கிற அந்த அப்சார்ப்ஷன் அது பண்ண முடியாது. அதனால தான் இந்த பனானாவை நம்ம அடிக்கடி பசங்களுக்கு கொடுக்கணும். என்ன கேட்டால் நீங்கள் டெய்லியே ஒரு சின்ன அமௌண்ட்டு நம்மளே ஒன்று வச்சுக்கலாம், ஒரு சின்ன சைஸ், ஒரே மாதிரி சைஸ் வாங்கி வச்சுட்டு அதை வந்து ஏதான ஒரு விதத்தில் கொடுக்கலாம். இந்த பனானா வந்து இப்படி தான் கொடுக்கணும், வாழைப்பழத்தை இப்படி தான் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒன்றும் ரூல்ஸ் கிடையாதுங்க. நம்ம பசங்களுக்கு அப்படியே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அப்படியே அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, சாப்பிட பிடிக்கலாம், நம்ம சாண்ட்விச்லேயோ இல்லாட்டி ஃப்ரூட் சலாட் அந்த மாதிரி ஒரு ஐட்டமில், இல்லாட்டி வந்து இப்போது வந்து சாண்ட்விச் ரூபத்துலையோ இல்லாட்டி வந்து அதை வந்து ஈவன் ஐஸ்கிரீமில் போட்டு தந்தால் கூட தப்பு இல்லைங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த பனானாவோட டைமிங் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. பட் அநேகமாக பசங்களுக்கு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடு கொடுக்கலாம். பட் ஏதான ஒரு உணவுப் பொருளோடு சேர்ந்து கொடுங்க, தனியாக கொடுக்காதீங்க. அப்படி நம்ம கொடுக்கும்போது இந்த பசங்களுக்கு இந்த பொட்டாசியம் சக்தி இது எல்லாமே நல்ல விதத்தில் போய் சேர்ந்துடும். இப்போது நான் இந்த பொட்டாசியம் சத்தை பற்றி திருப்பி ஏன் பேசுகிறேன்னா, நார்மலாகவே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சோடியம், தட் இஸ் இந்த உப்பு சத்து நம்ம நிறையாவே சாப்பிட்றோம் நம்மளுக்கு அறியாமையே. ஏன்னா வர எல்லா பேக்கரி ப்ராடக்ட்ஸ்லேயும் சோடியம் அதிகமாக இருக்குது. மற்றபடி நம்ம ஜங்க் ஃபுட் வெளியில் போய் ஈவன் மாதத்துக்கு ஒரு 2 தடவை சாப்பிட்டா கூட கண்ணாப்பினான்னு அதில் வந்து சோடியம் இருக்குது. இவ்வளோ சோடியம் இத்தனை சின்ன குழந்தைகளுக்கு தேவையே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பனானாவை அடிக்கடி அவங்க பசங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம்னா, அப்போ வந்து இந்த சோடியமை வந்து இந்த பொட்டாசியம் போய் எடுத்துடும். ஸோ இந்த பனானாவோட சத்து வந்து நல்ல விதத்தில் அந்த சோடியமை எடுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பனானாஸை வந்து ஆல்மோஸ்ட் இது ரொம்ப சிம்பிளான விஷயம்னா கூட இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிட்டோம் அதில் எவ்வளோ நிறைய மருந்து சக்தி இருக்குதுன்னு. அதனால் மறக்காமல் பசங்களுக்கு நம்ம டெய்லி அவங்க சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு அது ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி விடணும். இந்த மாதிரி இன்னும் நிறையா பல விஷயங்களை நாளைக்கும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.